ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா கிச்சன். இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு சொல்கிறேங்க. இதில் நான் சோளம், பாசி பயிறு, ராஜ்மா சொல்லலைங்க, கிட்னி பீன்ஸ், அது மூணையும் நல்லா வேக வச்சு வச்சுருக்குறேங்க. நைட்டே ஊற வச்சுட்டேன். இது வரைக்கும் நல்லா வெந்திருக்கு. இது தான் போடணுங்கிறதுல நீங்கள் சுண்டல் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் இது மூணையும் வச்சு பண்ண போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பீட்ரூட் துருவி வச்சுருக்கேங்க. கொஞ்சோண்டு தேங்காய் வேணும். 1 கப்பு கோதுமை மாவு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர் தூள். இதில் நான் காரத்துக்கு 2 பச்சை மிளகா, பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி இதை க்ரஷ் பண்ண போகிறேங்க. தாளிக்கிறதுக்கு ஜீரகம், பெரிய வெங்காயம் 1 எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், ஆயில், உப்பு, இவ்வளோதான் தேவையான பொருள். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முதல்ல மாவு ரெடி பண்ணிடலாம். 1 கப்பு மாவு எடுத்துருக்கேங்க, கோதுமை மாவு. இதில் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிடலாங்க. சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிடலாம். இது நீங்கள் பிசைஞ்சதையும் பரப்பிட்டு இட்லி தட்டில் நான் இப்போ பண்ண போகிறேன். அந்த மாதிரி பண்ணிவிடுங்க. இப்போ இதில் பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட்டு துருவினதுனால அதிலே தண்ணி இருக்கும். நல்லா பெசரி விட்டுட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடலாம். இப்போ இது சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துடலாம். கால் கப் தண்ணி போதுங்க. பாருங்க, 1 கப்புக்கு 1/4 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேங்க. இப்போ இதுலேருந்து சின்ன சின்ன ரவுண்டாக எடுத்துலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுட்டேங்க. இது சப்பாத்தி மாதிரி திரட்டிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது திரட்ட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் மைதா மாவில் டிப் பண்ணியிருக்கிறேன், ஏன்னா ஒட்டாமல் வரக்காக. நல்லா திரட்டி விட்டுடலாம். ரொம்ப தின்னெல்லாம் ஆக வேண்டாம். ஷேப் இல்லைன்னாலும் பரவாயில்லைங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். நம்மளுக்கு இட்லி தட்டில் போடுற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இதை பாருங்கள், இட்லி தட்டு கரெக்டாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மூடி வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இது ஆவியில் வேக வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாமே பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இட்லி பானையில் நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் எண்ணெய் ஊற்றிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிடலாம். இதில் 1/4 டீஸ்பூன் ஜீரகம்,
ஜீரகம் கொஞ்சம் வெடிக்கட்டும். இப்போ ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த க்ரஷ் பண்ணி வச்ச பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி போட்டுடலாம். லைட்டாக வணங்கினதையுமே வந்து வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் கருவேப்பிலை போட்டுருங்க. இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். நம்ம இதில் உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுருங்க. வெங்காயம் அப்போ சீக்கிரம் வணங்கிடும். அதுக்காக இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர் தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போடலைங்க, இது மட்டும்தான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். நல்ல மனம் கொடுக்கும். அதாவது அந்த சோளம் இதுக்கெல்லாம் கேஸ் உண்டு பண்ண அது இல்லாமல் இருக்கும். இது போட்டோம்னா இப்போ வந்து நம்ம வந்து வேக வச்ச இதை ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸு, பாசி பயிறு, சோளம். நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். கொஞ்சோண்டு உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் அதில் ஃபில் பண்ண போகிறோம். அது வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே இது ரெடி ஆகிடும். இப்போ இது தண்ணி நல்லா சுண்டின பிறகு கொஞ்சோண்டு தேங்காய் போட்டுடலாம். இப்போ இதில் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், பார்க்குறக்கும் அழகாக இருக்கும். எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பெல் அழுத்திட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ நான் இது வந்து சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து நம்மளுக்கு பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி மாவில் செஞ்சு பேஸு இந்த ஷேப் கிடைக்கிறதுக்காக தான் நான் இதில் வந்து வேக வச்சேன். இப்போ இதில் எல்லாமே எடுத்தா வரும் பாருங்கள். இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம பண்ண மசாலா வந்து ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறக்கு. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். 2-3 சாப்பிட்டாலே போதும். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். எல்லோரும் செஞ்சுட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இது புது ரெசிபி தான், யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க. நான் செஞ்சு பார்த்து எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது, அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணேன். இப்போ இது மேலே கொஞ்சோண்டு தேங்காய் போட்டுடலாம். சும்மா அழகுக்காக. ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். சும்மா கொஞ்சோண்டு. இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.